மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அது தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மும்பை கோவா தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் உள்ள ஜெனித் நீர்வீழ்ச்சியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளத்தில் சிக்கிய 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை அருகில் இருந்த கிராம மக்கள் துணிச்சலுடன் போராடி மீட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் வசாய் மற்றும் நாலாசோப்ரா இடையே ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் உள்ளூர் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் வேறு வழியின்றி பயணிகள் தண்டவாளத்தில் நடந்தே தங்களின் பயணத்தை தொடர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவின் பிம்ரி சிஞ்ச்வாடி பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பவளா நதியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மோரியா கோசவி கணபதி கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே சாலைக்கடியில் சென்ற குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையிலும் விரிசல் விழுந்ததால் பரபரப்பு. சாலையின் நடுவே திடீரென வெளியேறிய தண்ணீரை கண்டு மக்கள் பீதியடைந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரல். மும்பையில் பெய்து வரும் பெரும் கனமழை காரணமாக 17 விமானங்கள் ரத்து. 200க்கும் மேற்பட்ட விமானங்களின் இயக்கம் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதி. மும்பை காஞ்சூர்மார்க் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கிய நிலையில் வந்தே பாரத் விரைவு ரயில் இருபுறமும் தண்ணீரை பீரிட்டபடி முன்னேறி சென்ற காட்சி கவனம் ஈர்த்தது. குஜராத்தின் அம்ரேலி மாவட்டத்தில் சார்காடியா கிராமம் அருகே கனமழையால் சாலையின் ஒரு பகுதி அடித்து செல்லப்பட்டது. இதனால் அம்ரேலி சாவர்குண்ட்லா தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் ஆலந்தி பகுதியில் இந்திராயணி ஆறு கரைபுரண்டு ஓடுவதால் 4 பாலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் வெள்ள அபாயம் காரணமாக ஆலந்தி நகருக்குள் பொதுமக்கள் நுழைவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் மும்பை புனே மலையுறையில் பாதையில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஒடிசாவின் பௌத் மாவட்டத்தில் உள்ள சலங்கி ஆற்றில் விறகு சேகரிக்க சென்ற 2 பெண்கள் திடீரென பெருக்கெடுத்த ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். கரை புரண்டோடிய வெள்ளத்தில் சிக்கி கரையேற முடியாமல் ஆற்றின் நடுவே சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக உயிருக்கு போராடினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு 2 பெண்களையும் பத்திரமாக மீட்டனர். கனமழை பெய்யும் காலங்களில் பொதுமக்கள் ஆறுகள் மற்றும் வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் உஜ்ஜயினி பகுதியில் ஓடும் ஷிப்ரா ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. நீர்மட்டம் உயர்ந்து கோயில்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் கனமழை காரணமாக செனாப் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதையடுத்து பக்லிஹார் அணையின் 3 கதவுகள் திறக்கப்பட்டு கூடுதல் நீர் வெளியேற்றப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.